News Film Production presents SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. வீடியோ ஒன்று ரொம்ப பரபரப்பாச்சு. அவர் வந்து பெண் உடையில் இரவில் வந்துட்டு போகிற ஒரு வீடியோ வந்துட்டு ஃபோனில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ராஜீவ் முருகன் டைரக்டர் அவங்களோட ஒய்ஃப் ஹேமா சின்ஹா அவங்க வந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதம் 6லேருந்து 9 மாதமாக நடந்துட்டு இருக்கு. விக்ரமன் மேலே வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேசஸ் இருந்துச்சு, இப்போ அவருக்கு மேலே வந்து போட்டிருக்க கேஸ் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் மேம்? அந்த வீடியோ வந்து வெளியே விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய் அப்போவே வந்து விக்ரமன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர பிளம்பர் எல்லாமே ஓரின செயற்கை அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர் வந்து இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அலிகேஷன்ஸ் வந்து இங்கே வந்தது. இது மேபி எனக்கு எல்லாமே சொல்யூஷன். ஒரு பக்கம் ஹேமா சின்ஹா சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு பக்கம் விக்ரமன் அவர்கள் மறுக்கிறதுக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு சிசிடிவி பெரிய எவிடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒத்திகையாக தான் இந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது. எக்ஸாக்ட்லி. ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஷூட்டே கிடையாதுங்க, யாருங்க உங்களுக்கு ஷூட்டுன்னு சொன்னால், இது வந்து ஷூட் சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேசஸ் போயிட்டு இருக்கு, அது இந்த கேஸோட எந்த அளவுக்கு வந்து ரிலேட் ஆகுது? அது போடப்பட்ட செக்ஷன்ஸ் என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 பிரிவுகள் கீழ் போடப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஐபிசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ், SC/ST ஆக்ட், ஐடி ஆக்ட். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷன் 376 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்புமே இங்கே போடப்பட்டிருக்கு. த்ரூ கான் காலில் நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா அவரோட ஆஃபீஸ்லேயே மேனேஜர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கும் அவருக்குமே 1.5 வருஷமாக அஃபேர் இருந்தது. எனக்கு இன்னைக்கு நேற்று விக்ரமனை தெரியும்னு இல்லை, 2013லேருந்து எனக்கு தெரியும். அப்போ ஒரு பெரிய விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சது. அது காரணம் வந்து கிருபா முனுசாமி அப்படிங்கிற ஒரு ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் புகழ் விக்ரமன் அவருடைய கேஸ் சார்ந்த விஷயங்களை பற்றின பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து விக்ரமன் கேஸ் இதோட லே அவுட் என்ன மேம்? இந்த கேஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு எதனால வந்து இது ஒரு குற்றமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு? விக்ரமன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே பிக் பாஸ்னாலே சர்ச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிக் பாஸ் 6ல் ரன்னர் அப் வந்தார். அவர் வரும்போது அந்த சர்ச்சையா அப்படின்னு கேட்டால் அந்த சர்ச்சை ஒரு பக்கம் இருக்குது. வெளியே வந்தது அந்த விஷயம், அது எல்லாமே பிக் பாஸில் அது ரன்னர் அப். இது அவர் உள்ளே பேசின ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் மட்டும்தான் நல்லவன், அறம் வெல்லும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. விச் மீன்ஸ் ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப அந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இஷ்யூ, அப்போ ஒரு பெரிய விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சது. அது காரணம் வந்து கிருபா முனுசாமி அப்படிங்கிற ஒரு லாயர் வந்துட்டு அவர் மேலே கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் ரொம்ப பூதாகரமாக ஆச்சு. அதுக்கு வந்து அவருமே வந்துட்டு திரும்ப இவங்க ட்வீட் போடுறது, அவங்க ட்வீட் போடுறது, அந்த மாதிரி மாற்றி அவர்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அது நம்ம இந்த ப்ரெசென்ட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதை நம்ம பேசுவோம். ஆக்சுவலி ப்ரெசென்ட் இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்டீஜ் பில்லா விஸ்டா அப்படிங்கிறது ஒரு விஷயமா ஆரம்பிச்சது நமக்கு. அதாவது ராஜீவ் முருகன் டைரக்டர் அவங்களோட ஒய்ஃப் ஹேமா சின்ஹா அவங்க வந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 6லேருந்து 9 மாதமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் இவங்க வந்து கீழே பல வாட்டி லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்து பத்திரம் எடுக்கலன்னும் போது கமிஷனர் ஆஃபீஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, சிஎம் செல்லுக்கு, தனிப்பிரிவுக்கு, செக்ரட்டரி அவங்க எல்லாருக்கும், டிஜிபி எல்லாருக்கும் அட்டாச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்டின் பேரில் ஆவடி கமிஷனர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா SRMC இன்ஸ்பெக்டருக்கு வந்து உத்தரவிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்துல என்னன்னா அந்த அபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அதோட தலைவர் பேர்லையும் செயலாளர் பேர்லையும் போடப்பட்டது. கௌரி சங்கர், மரியா கௌரி சங்கர் அவங்க பேரில் வந்து அது போடப்பட்டதாக இருந்தது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இது ஏன் கனெக்டடாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, இதே வந்துட்டு இந்த கேஸ்லேயும் நம்ம பார்த்தோம், விக்ரமன் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே பிரஸ்டீஜ் பில்லா விஸ்டா திரும்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த வீடியோ ஒன்று ரொம்ப பரபரப்பாச்சு. அவர் வந்து பெண் உடையில் இரவில் வந்துட்டு போகிற ஒரு வீடியோ வந்துட்டு ஃபோனில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது குறித்து நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. ஒன்று ப்ளஸ் இதன் சர்ச்சையின் தொடர்ச்சியாக தானே அவரோட முன்னாடி இன்சிடென்ட்டும் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு விஷயமா இருந்தது. அப்போ ரொம்ப பரபரப்பாக போச்சு. நடுவில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா நமக்கே தெரியல ஒரு இன்சிடென்ட் வருது அப்படின்னா முன்னாடி அவங்க மேலே என்னென்ன இன்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படி. இன்சிடென்ட்ஸ் தான் இடத்துல. அதுக்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இங்கே இல்லை. ஆக்சுவலி இதுதான் அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், அவர் மேலே போடப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்துட்டு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விக்ரமன் மேலே வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேசஸ் இருந்துச்சு,
இப்போ அவருக்கு மேலே வந்து போட்டிருக்க கேஸ் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் மேம்? இப்போ விக்ரமன் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இப்போ அவர் வந்து முன் வந்திருக்காரு. ஆக்சுவலி இப்போ அவர் மேலே இந்த இடத்துல கேஸ்ன்றது ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, வைரல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியுது வானகரம் ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஏங்க வானகரம் ஸ்டேஷன் என்னங்க இந்த வீடியோக்கும் இதுக்கும் லிங்க் அப்படின்னு பார்த்தோன்னா, வானகரம் ஸ்டேஷன் அவங்க ஒய்ஃப் அங்கே சொன்னது பிரீத்தி அவங்க சொன்னது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ நாங்கள் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் வானகரம், அதனால நாங்கள் இருக்க இடத்துல தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நைட்டில் போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோ எல்லா நியூஸ்லையுமே அதுவுமே வைரலாக போச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வீடியோ வெளியே வந்தது இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து வெளியே விட்டு என் பேரில் அவதூறு பரப்புகிறாங்க. ஒன்று அது மட்டும் இல்லாமல் நான் அரசியலையும் இருக்கிறதுனால அதுக்கு அவ பேர் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, வீடியோ என்னங்க பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி விக்ரமன் மேலே ஒரு சில குற்றங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் இந்த மாதிரி தான், ஏன்னா அந்த வீடியோ எடுத்த இடம் பிரஸ்டீஜ் பில்லா விஸ்டா. ஓகே, அது வந்து நடந்து 6 மாதங்கள் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு ஏன் வந்து இந்த வீடியோ இப்போ வெளில வரணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து இந்த கேஸ் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வரைக்கும் எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஒரு தகவலின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த வீடியோ வெளியே வரக்கூடாது, அந்த வீடியோ வந்து வெளியே விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய் அப்போவே வந்து விக்ரமன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த வீடியோ விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டு நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு. பட் அவங்க மனைவியும் விக்ரமனும் இதை முழுமையாக மறுத்திருக்காங்க. ஐ ஹாவ் டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய் விக்ரமன் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது, இப்போ வந்து விக்ரமன் அண்ட் விக்ரமனோட ஒய்ஃப் 2 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தோம், ஸோ அதுக்கான ஒத்திகையாக தான் இந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது. எக்ஸாக்ட்லி, ஒரு கான்ட்ரடிக்டரி ஃபேக்டே இருக்குது. ஏன்னா இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விக்ரமன் இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்து பெண் உடை அணிந்து, ஓகே, அவர் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர பிளம்பர் எல்லாமே ஓரின செயற்கை அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர் வந்து இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அலிகேஷன்ஸ் வந்து இங்கே வந்தது. ஓகே, ஏன்னா நம்ம அடுத்து பேச போகிற அந்த விஷயத்தில், இந்த லாயர் விஷயத்தில் அப்படி பார்த்தாலுமே அவங்களும் ஒரு அலிகேஷன் நாங்கள் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு, இன்க்ளூடிங் குவேர் கம்யூனிட்டி பீப்புளுமே அதில், LGBTQ கம்யூனிட்டியுமே அதில் இருக்காங்க. பிகாஸ் சேம் செக்ஸ் ஓரின சேர்க்கை அப்படியும் இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஒரு அலிகேஷனை வச்சிருப்பாங்க. அதனுடைய சர்ச்சையின் தொடர்ச்சியாக தான் இந்த விஷயம் வந்து இங்கேயுமே பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது நம்மளால. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, பிளம்பர் வருவாங்க, அவங்க கிட்ட வந்து பெண் வேடம் விட்டு அவர் போய் அத்துமீறுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒன்று, ரெண்டாவது அந்த வீடியோக்கான விஷயத்தை தான் இவங்க வெளியே வந்து இந்த இடத்துல பேசியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே எல்லாருமே ப்ரெஸ் பீப்புள் கேட்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே ஷூட்டுன்றீங்க, கேமரா இல்லை, பர்சன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஈவன் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் இருக்கணும், இல்லை ஷூட்டாக இருந்தாலும் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஷூட்டே கிடையாதுங்க, யாருங்க உங்களுக்கு ஷூட்டுன்னு சொன்னால், இது வந்து ஷூட் சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நான் அட் த டைம் அப்போ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. முதல்ல அது விக்ரமன் வீடே கிடையாது, பிரஸ்டீஜ் பில்லா விஸ்டால இருக்கிறது என்னோட வீடு. ஓகே, நான் 4 நாள் அப்போ மதுரைக்கு போயிருந்ததுனால என் வீட்டில் வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்போ இருந்தார். இருக்கும்போது நான் ரொம்ப விளையாட்டாக சொன்னேன், இந்த மாதிரி நானும் மூவி மேக்கர் தான், ஃபிலிம் மேக்கர் தான், நானும் ஒரு டேரக்டர் தான். நான் விளையாட்டாக அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி மூவி ஒன்று டைரக்ட் பண்ணணும் அப்படின்னோடனே அவருக்கு எந்த அளவுக்கு பயம் இல்லை, இந்த மாதிரி அவர் போய் சொசைட்டியில் அவரால் நிற்க முடியுமா, ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் விளையாட்டாக சொன்னேன், எங்கே போட்டுட்டு இப்போவே போங்கிற மாதிரி அவர் உடனே போயிட்டார் கீழே. ஸோ அதனால தான் அது ஒரு ரிகர்ஸலாக மொபைலில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இதுதான் சொசைட்டி, ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வேடம் விட்டு வெளில வந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து அப்யூஸ் பண்ண பார்ப்பாங்க, அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் இதை முற்றிலுமா அந்த இடத்துல மறுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. விக்ரமும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது எப்படிங்க பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி வரும், நான் ரோட்லேயே போய் நின்று இது பண்ணேன், வீட்டிலேருந்து இறங்கி வந்து காரிடாரில் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே அது வந்து அப்பார்ட்மெண்ட் தானே, அப்பார்ட்மெண்ட், அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற மற்ற குடும்பங்களும் இருக்குது, மற்ற வீடுகளும் இருக்குது. அப்படிங்கும்போது இது நியூசன்ஸ் கேஸ்லையுமே வரும் தானே. வரும். அதுக்கு தான் வந்து பெர்மிஷன் வாங்கிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூசன்ஸ்னால் நாங்கள் பெரிய ஆட்களை வச்சு அப்படி எதுவுமே நாங்கள் பண்ணல, நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், ஒரு மொபைல் வச்சோம், எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட் மட்டும் தான் அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருவேளை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் இன்னொரு கான்ட்ரடிக்டரி ஃபேக்டும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவுமே ரிகர்சல் ஸ்கிரிப்டானலாம் நமக்கு தெரியல. என்னன்னா அவர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணுற விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா. ரிகர்சல் அப்படின்னா அது ஒரு வீடியோ அட்டஸ்ட் வச்சு போகணும்னு தான் நம்ம விட்டுருக்கணும். ஏன் அந்த விஷயம் அங்கே நடந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. பட் இவங்க தரப்புலேருந்து இதை முற்றிலுமாக மறுத்துட்டு, இனிமே இதை தொடர்ந்து யாராவது அவதூறு பரப்பினாலோ இல்லை பேசினாலோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே, சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க சொல்கிற விஷயம் அதுவாக தான் இருக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் பேஸ்டுக்கான ஒரு விஷயம், அவதூறுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு திரும்ப ப்ரெஸ் பீப்புள் அங்கே கேட்பாங்க, யார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க அப்படின்னும் போது
இந்த வீடியோ யார் வெளியிட்டாங்களோ அவங்க மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கோம். அது இப்போ வெளியே எங்களால் சொல்ல முடியாது. சரி, ஒரு வேளை இதே மாதிரி இன்சிடென்ட் ஒருத்தவங்க போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அவங்களா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இவங்க கிட்ட ப்ராப்பரைஸ்டான ஒரு பதில் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ இவங்க நினச்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யார் அந்த வீடியோ லீக் பண்ணாங்க வெளியிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்றது தான் இதோட ஒட்டுமொத்த ப்ராசஸாகவும் இப்போ இங்கே இருக்குது. இது மேபி எனக்கு எல்லாமே சொல்யூஷன். ஒரு பக்கம் ஹேமா சின்ஹா சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு பக்கம் விக்ரமன் அவர்கள் மறுக்கிறதுக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு சிசிடிவி பெரிய எவிடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை அப்பார்ட்மெண்ட் விட்டு துரத்திட்டாங்களாமே பிரச்சனை பண்ணின்னு கேட்கும்போது, ஏங்க இந்த இன்சிடென்ட் நடந்தது மேலே, பிரச்சனை நடந்தது மேலே அப்படின்னு பார்த்தா நான் செப்டம்பர் வரைக்கும் அந்த வீட்டில் தானே நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டே அங்கே தான் ஆச்சு, அவங்க ஏன் உடனே துரத்திருக்க கூடாதான்னு இவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல இருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் இவங்க கொடுக்குற ஒரு வெளியே வந்து கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டோட்டல் கான்ட்ரடிக்டரியாக தான் நம்மளால் இதை இங்கே வந்து பார்க்க முடியுது. மேம் இப்போ வந்து இவங்க ஹேமா சின்ஹா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ விக்ரமனுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயம் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் விக்ரமனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது? இவங்களும் திரும்ப பார்த்தா காமனாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளே அந்த எஃப்ஐஆரில் பார்க்க முடிஞ்சது, அந்த தலைவர் மீதும் செயலாளர் மீதும் ப்ளஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தாரிட்டிஸ் இவங்க பேர் தான் எஃப்ஐஆரில் இருக்குது. இவங்க காமன் ஸ்ட்ரெச்சாக இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்காங்க. நானும் 6லேருந்து 9 மாதம் போராடி பார்த்தேன். ஓகே, என்னால் ஃபைனலாக முடியலன்னும் போது தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எல்லா சோர்ஸும் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு காமன் ஒரு இதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்பெசிஃபைடாக கொடுக்கல. அந்த அசோசியேஷன் தான் இதை கண்டிக்கணும், கண்டிக்காமல் போனாங்க. என்ன அவங்க இவ்வளோ பண்ணாங்கன்னு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே போலீஸ் வந்து உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு லிங்க் இருக்கா இல்லையா, இல்லை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் உண்மையிலேயே அங்கே நடக்குதா அப்படின்றது எல்லாமே அந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். மேம் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து ஒரு 2 days ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் விக்ரமன் வந்து மற்றவங்களை வந்து இந்த ஓரின சேர்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருமா மேம்? கண்டிப்பாக அது உண்மையா பொய்யா? இப்போ இவங்க ஹேமா சின்ஹா சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டுமே உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போ அவங்களுமே அந்த இடத்துல காமனாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர பெண்கள் இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஒரு நம்ம ஏன் வந்துட்டு இன்னமும் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி நம்ம சூஸ் பண்ணுறோம்? மெயினாக சேஃப்டி, செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு ஒரு 2000 + 2613 வீடு அப்படின்னா அங்கே சர்வேலன்ஸ் சிஸ்டம் ரூமே எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ ரெகுலர் சர்வேலன்ஸ் அங்கே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் அவங்க அந்த எஸ்கேபிசம் பாயிண்ட் கூட எடுக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா எங்ககிட்ட சர்வேலன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட்ஸுமே அங்கே எடுக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க அலிகேஷன் இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க அலிகேஷன் இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க இல்லைன்றதை மறுத்தும் பேசிட்டாங்க. ஓகே, ஒருவேளை விக்ரம் சொன்ன ஒரு விஷயம் வந்து பொய்யா உண்மையான்றதுமே அந்த சிசிடிவி வச்சு ப்ரூவ் பண்ணப்படும். ஒன்று மேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விக்ரமன் வந்து அன்றைக்கி அந்த பெண் வேடமிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது அந்த ப்ரெஸ்டேஜ் இல்லை, அவங்க வந்து சிசிடிவி கேமராஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நைட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த நாளே வந்து அவங்க அதை கொஸ்டின் பண்ணியிருக்கணும்ல. அந்த கொஸ்டின் அது நடந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்போ அதுதான் ஒரு வேலை அவ்வளோ கரெக்டாக அந்த அசோசியேஷன் இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்க ஹேமா சின்ஹா 9 மாதமா 6லேருந்து 9 மாதமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அதையும் அவங்க கண்காணிச்சிருக்கலாம்ல அந்த இடத்துல. விச் மீன்ஸ் அங்கே சர்வேலன்ஸ் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கான்றது இப்போ கொஸ்டினாக தானே இருக்குது. நிஜமாவே இவங்க மூவி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ் லைக் அது ஒரு மூவி விஷயமா அது அப்படியே போயிருக்க போகுது. ஓகே, இல்லை அப்படின்னும் போது இது ஏன் ரெண்டுமே இவ்வளோ ஜாயிண்ட் ஆகி பரபரப்பாக்குதுன்னா, இவங்க எழுப்பினதும் அதே சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங்குள்ளே தான், இது நடந்ததும் அதே சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங்குள்ளே தான், இதுலேயும் அதுக்கு நிகராக சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ஓகே, இவங்களும் இங்கே சொல்லி இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு. ஸோ இந்த சிசிடிவி எடுத்து பார்த்தாலே இவங்க சொல்கிறதுக்கான விஷயங்கள் எவ்வளோ நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். ஒரு பக்கம் அதாவது இந்த செயலாளர் ப்ளஸ் வந்து இந்த தலைவர் மீது போட்ட ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் உள்ள நடக்குதுன்றதும் நமக்கு தெரிய வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி விக்ரமன் விஷயத்துலையுமே அது நிஜமாவே வந்து ஷூட் ரிகர்சலா இல்லை மேபி சர்ச்சைகளுக்கு இருக்க மாதிரி விஷயங்களா என்னன்றது அதுவுமே நம்ம இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிசிடிவிலேருந்து. மேம் இப்போ வந்து விக்ரமன் வந்து அவரே போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, என் சார்ந்த வீடியோஸ் வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. விக்ரமன் மேலே இதுக்கு முன்னாடி இருக்க கேசஸ் அது எதனுடைய அடிப்படையில் இருந்திருக்கு மேம்? ஏன்னா நிறைய பெண்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேசஸ் போயிட்டுருக்கு, அது இந்த கேஸோட எந்த அளவுக்கு வந்து ரிலேட் ஆகுது? ஏன்னா இப்போ இந்த கேஸ்லேயும் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் இந்த மாதிரி பெண் வேடமிட்டு ஆண்களை இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு தான் ஒரு வேளை முன்னாடி இருக்க அந்த சர்ச்சை நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ தான் எழுந்த ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுது. அதான் இங்கே சொல்கிற மாதிரி கிருபா முனுசாமி, அதாவது அவங்க ஒரு லாயரு, யூகேல வந்து PhD முடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க எழுப்பின ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக ரொம்ப பேசப்பட்டது அந்த டைமில். பட் அது மட்டும் இல்லாமல் அப்போ எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுலேயும் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஆக்சுவலி விமென் அண்ட் லைக் அதான் நான் சொன்ன மாதிரி குவேர் கம்யூனிட்டி LGBTQ அவங்களையும் வந்துட்டு அவர் சேர்த்து இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயம் அங்கே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொட்டீனாக எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு,
ஓகே, அப்யூஸ்மெண்ட் நடந்திருக்கீங்க, மேனிப்புலேஷன் நிறைய நடந்திருக்கு, ஓகே, கேஸ்லிட் நடந்திருக்கு, நான் சீட்டிங் பண்ணப்பட்டிருக்கேன், நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்கேன், இன்னர் ரிலேஷன்ஷிப், ஓகே, அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. பட் விக்ரமன் தரப்புலேருந்து அது முற்றிலுமாக மறுத்து இது லவ் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. ஏன்னா அப்போ வந்து நமக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு ட்விட்டர் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் ரொம்ப ஒன் மாதிரி தான், ஒரு வார் மாதிரி தான் அப்போ போயிட்டு இருந்தது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. சரி, அப்படி என்னதான் நடந்தது இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைக் அவங்க சொன்ன விஷயம் அதுதான், என்ன வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக வாங்கிட்டு அவர் வந்து என்னை நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டில் இதில் என்னன்னா விக்ரமன் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், என்னோட பர்சனல் விஷயத்தையும் இதில் டேமேஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் அரசியலில் இருக்கிறதுனால என்னை அரசியல்லேருந்து என்னை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் இது எடுக்கிற ஒரு ஸ்டாண்டாக இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் விசிகேல வந்து ஸ்போக்ஸ் பர்சனாகவும் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு, துணை ஸ்போக்ஸ் பர்சனாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் என்னை காலி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களாக தான் இது வந்து நடக்கிறதா என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சரி, பேக் டு இந்த விஷயத்தில் வந்து அப்படி என்னதான் நமக்கு நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அந்த கிருபா முனுசாமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கமிஷன் மீடியா கொண்டு வருவாங்க, கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் விசிகேயில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பட் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலன்ற பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரும்போது அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்னா சொல்கிற மாதிரி டேரெக்டாக இன்ஸ்பெக்டர்கிட்டயோ இல்லை அடுத்தடுத்த அத்தாரிட்டிஸ்கிட்டயோ போய் கொடுக்குறது. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்குறது தான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். டேரெக்டாக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து அப்படின்னும் போது அதை என்னன்றதை விசாரிச்சு போலீஸ்க்கு அவங்க வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது டைரக்ஷன் பேஸ் மாதிரி தான் போலீஸ்க்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. இது என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு இதன் பேரில் நீங்கள் வந்து இந்த இடத்துல எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அக்டோபர் 28 வடபழனி காவல் நிலையத்தால் போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் விக்ரமன் மீது இந்த இவங்க கிருபா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அது போடப்பட்ட செக்ஷன்ஸ் என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 13 பிரிவுகள் கீழ் போடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஐபிசி, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ், SC/ST ஆக்ட், ஐடி ஆக்ட். ஓகே, அதில் முதல்ல போடப்பட்ட செக்ஷன் வந்து செக்ஷன் 406 ஆஃப் ஐபிசி. இது என்ன, பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது நம்ப வச்சு ஒருத்தவங்களை ஏமாத்துற ஒரு செக்ஷனாக பார்க்கப்படுது. இது வந்து 3 years ஒரு ஃபைன் ஆர் போத் அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து 420 சீட்டிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல மணி இன்வால்வ்டுன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க சொல்லியிருப்பாங்க 13.7 லட்சம், ஓகே, எங்கிட்ட இது வரைக்கும் வாங்கின அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு. 12 லட்ச ரூபா திரும்ப கொடுத்துட்டாரு, இன்னும் 1,70,000 கொடுக்கணுன்ற மாதிரி. பட் விக்ரமன் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சிங்க அப்படின்னா, வாங்கினதே நான் 11 லட்சம் தான், அதுக்கு நான் திரும்ப 12 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே ட்வீட்டில் நம்மளால இன்னமும் ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம போய் பார்த்தாலுமே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செக்ஷன் 376 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்புமே இங்கே போடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாமே அதுவும் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஹராஸ்மெண்ட் இருக்குது, நம்ம வச்சு இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. 10 years இது மினிமம் பனிஷ்மெண்ட். அடுத்தது வந்து செக்ஷன் 500 and 499, அதாவது கிரிமினல் டிஃபமேஷன். என்னென்னா என்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுறது, அவதூறாக பேசுறது, அப்படியான விஷயம். இது 2 years மினிமம் ஃபைன் ஆர் 2 years இம்ப்ரெசன்மெண்ட், ஃபைன் ஆர் போத் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செக்ஷன் 506 and 506(1) ஆஃப் ஐபிசி, கிரிமினல் இன்டிமிடேஷன். நம்ம நிறைய இதில் காமனாக அந்த செக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிற ஃபேக்டர்னால மினிமம் 2 years. இது வந்து எல்லாமே ஐபிசி செக்ஷன்ஸ். அடுத்தது நம்ம வரும்போது இங்கே பார்த்தோன்னா ஐடி செக்ஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதில் சில செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, செக்ஷன் 66A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக அஃபென்சிவ் மெசேஜ் அனுப்புறது, அது அவங்கள பற்றி திட்டி அனுப்புறதோ இல்லை ரொம்ப அஃபென்சிவாக அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதோ, இதுக்குண்டான செக்ஷன். இது வந்துட்டு 3 years இம்ப்ரெசன்மெண்ட். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தோன்னா, செக்ஷன் 66E ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது என்னென்னா, அவங்களோட ப்ரைவசியை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, ஆன்லைன் ப்ரைவசி இருக்குது இல்லையா, அந்த ஒரு விஷயம். அடுத்தது செக்ஷன் 67 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது வந்து ஒரு அப்சீன் ஃபார்ம் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வந்து அனுப்பிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயம் இல்லாமல் அப்சீன் ஃபார்மேட்டில் ஏதாவது நம்ம இதில் அனுப்பிட்டே இருந்தோம்னா 3 years, 5 lakhs ஆர் போத். ஓகே, இது எல்லாமே ஐடி ஆக்டில் போடப்பட்டிருக்கு. தென் ஃபைனலாக SC/ST ஆக்ட்ஸுமே இதில் போடப்பட்டிருக்கு. அதாவது ஜாதி பேரை சொல்லி வன்கொடுமை பண்ணுற ஒரு விஷயமும் போடப்பட்டிருக்கு. அதில் இவங்களும் சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலி கிருப்பாவும் சொல்லியிருப்பாங்க, என்னோட ஜாதியை சொல்லி நான் ஏதாவது கேட்டேன் ஏதாவது வச்சேன் அப்படின்னா உடனே அதை சொல்லி என்னை இவர் அசிங்கப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக போடப்பட்ட செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இதுவும் 3 years ஆர் லைக் ஃபைன். ஸோ இது எல்லாமே போடப்பட்ட செக்ஷன்ஸாக இங்கே பார்க்க முடியுது நம்மளால். ஆக்சுவலி இதெல்லாம் தாண்டி இதுக்கு அவங்க இந்த செக்ஷன் இதெல்லாம் போடுறதுக்கு அவங்க எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணதான் நமக்கு தெரியுது. ஏன்னா சொன்ன மாதிரி பிரின்சிபல் ஜட்ஜ் அலி, ஓகே, பாஸ்ட் அண்ட் ஆர்டர், அவர் தான் அக்டோபர் 20 ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதின் பேரில் தான் 28 வந்துட்டு அக்டோபர் 28 இந்த மாதிரி வடபழனி ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே போடப்படுது. அதுக்கப்புறம் இந்த அலிகேஷன் முதல்ல எப்போ வெளியே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மே மந்த் வெளில வருது. முதல்ல இதை வந்து ஒரு அலிகேஷனாக வெளில வந்து கொண்டு வரப்படுது, இந்த மாதிரி இதெல்லாம் இவர் பண்ணிட்டாரு இந்த மாதிரி அப்படின்னு. ஏன் நீங்கள் இப்போ வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவார், திரும்ப வந்து எங்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுவார்,
ஏன்னா பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. இருந்தது. பட் பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்க டைமில் வந்துட்டு எங்களுக்கு திரும்ப வந்து ஒரு சமாதானம் ஆகிட்டாரு. ஓகே, நான் ஏதாவது ரொம்ப இந்த மாதிரி கத்தி ஏதாவது பேசினேன் அப்படின்னா அப்போ என்னோட ஜாதி பேர் சொல்லி மற்ற விஷயங்கள் சொல்லி என்னை ஹராஸ் பண்ணுவார். இல்லை அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் இருக்கும் நான் எப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லும் போது என் காலில் வந்து விழுவார், அழுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் இப்போ வெளில வந்ததுக்கான ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலாக தான் எனக்கு ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி த்ரூ காலில் நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா அவரோட ஆஃபீஸ்லேயே மேனேஜர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கும் அவருக்குமே 1.5 வருஷமாக அஃபேர் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க உடனே இந்த விஷயம் வந்து வெளில வருது. April 19 அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசிகா திருமாவளவன் அவர்கிட்ட போயிட்டு வந்து தலைவர்கிட்ட அவங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக அந்த இடத்துல வைப்பாங்க. ஒரு பெட்டிஷனாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, இது என்னென்னு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதன் பேரில் என்ன ஆகுது அப்படின்னா May 2 இன்டர்னல் என்கொயரி கமிட்டி அங்கே ஃபார்ம் பண்ணப்படுது 5 பேரை வச்சு. அதில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெபுட்டி செக்ரட்டரி கௌதம சனா அவங்க ப்ளஸ் 2 எக்ஸ்டர்னல் மெம்பர் மொத்தம் 5 பேரை வச்சு இன்டர்னல் என்கொயரி கமிட்டி அங்கே வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஃபார்ம் பண்ணி என்ன ஆகணும் அப்படின்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் 40 நாளுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணியிருக்காங்க தலைவர்கிட்ட திருமாவளவன் கிட்ட. பட் இன்னும் எனக்கு அந்த ரிப்போர்ட் கைக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் July 16 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாவுக்கு வெளில ஃபஸ்ட்டு இதை கொண்டு வராங்க. விக்ரமன் என்ன பண்ணுறாரு, இவங்க இந்த அலிகேஷன்லாம் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க இல்லையா. 17 விக்ரமன் வந்து வரார். வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார், இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது, இவங்க வந்து ரிவெஞ்ச் பேஸில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணணும், அரசியல் விஷயத்தை ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் அதாவது எல்லாமே நான் உங்களுக்கு அப்பப்போ திரும்ப கொடுத்துட்டேன். ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதுவும் நான் கொடுத்துட்டேன். அந்த டிரான்சாக்ஷனுக்கான விஷயம்னு சொல்லிட்டு அவர் இமேஜை ஷேர் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல. ஓகே, இது இல்லாமல் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கமிஷன் ஆஃபீஸில் போய் July 20 கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைனலாக October 28 எங்கள் எஃப்ஐஆர் போட்டதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாற்றி ட்விட்டரில் இவங்க போட்டுக்கிட்ட ஒரு விஷயமாவே இங்கே இருந்துகிட்ருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விக்ரமன் தரப்பில் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இவங்களை ரொம்ப வருஷமாலாம் தெரியாது, இவங்க எப்போ வந்துட்டு UK போனாங்களோ படிக்கிறதுக்காக, அதாவது PhD படிக்கிறதுக்காக போனாங்களோ அப்போ தான் எனக்கு தெரியும். தட் இஸ் August 2020 அவங்க போனாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நாளாக தெரியும். பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தோம். ப்ளஸ் அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இவங்க இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சரி ஒன்றுமே இல்லைல்ல அப்புறம் ஏன் என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவராக வாலண்டியராக வரணும் அந்த இடத்துல. ஸோ ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து 2020 October 20 வந்துட்டு அவர் காதல் கொள்ளும் எண்ணத்தை என்கிட்ட அவர் எக்ஸ்போஸ் பண்ணார் முதல் தடவையாக அப்படின்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒரு அலிகேஷன்ஸ் அதுக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண, இவர் ஒன்று சொல்ல இவங்க இப்படி பண்ண அப்படியே போயிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா எனக்கு இன்னைக்கு நேற்று விக்ரமனை தெரியும்னு இல்லை, 2013 எனக்கு தெரியும். ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தப்போ அப்போ விக்ரமன் அங்கே வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், விக்ரமன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு லெட்டர் போட்டிருப்பார். அதாவது இவங்க வந்துட்டு கிருப்பா வந்துட்டு அவங்களுக்கு எழுதின ஒரு லவ் லெட்டர். சரி அவங்க தான் என்ன அக்யூஸ்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எனக்கு லவ் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்துட்டோன்னே அவர் இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பார் விக்ரமன், ஓகே இது எல்லாமே போட்டாச்சு எஃப்ஐஆர். ஏன்னா இவங்க இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், 8 விட்னஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், எங்கிட்ட இருக்க எல்லா பேஸ் எவிடன்ஸை வச்சு தான் இந்த எஃப்ஐஆரே போடப்பட்டது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்லியிருப்பார் ஃபைனலாக முடிச்சிருப்பார் அப்படின்னா எஸ் இந்த விஷயம் இருக்குன்னா லீகலாக பேட்டில் லீகலான விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், ஃபைனலி அறம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இவர், ஏன்னா அதுதான் இப்போ ஒரு பெரிய டாகாக போயிட்டுருக்கு இல்லையா, அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் விக்ரமன் தரப்புலேருந்து அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மேம். இப்போ வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஷூட் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்டது, யாரோ ஒருத்தங்க வந்து தவறான முறையில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வரும்? கண்டிப்பாக ஐடி ஆக்டில் நமக்கு வரும். சர்க்குலேஷன் வந்து ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது ரைட் டு ப்ரைவசி தானே. அகெயின் ஒரு விஷயம் இருக்கும் போது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இருக்கும் போது அவங்க வந்துட்டு எப்படி சர்க்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவங்களோட பெர்மிஷன்லாம் பண்ணக்கூடாது, எல்லாமே ஆன்லைன் இதுன்னும் போது நம்ம கிரிமினல் ஆக்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஐடி ஆக்ட்டுமே இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேம் இப்போ வந்து நம்ம விக்ரமனுடைய கேஸ் பேசணும். இப்போ வந்து இவங்க ராஜ்முருகனுடைய ஒய்ஃப் கொடுத்துருக்காங்கல்ல மேம், ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு?
ராஜமுருகன் இப்போ தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இல்லையா? ரீசெண்டாக தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஏன்னா 25 February அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்சிடென்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் அவங்க இப்போ சொல்கிறது என்னன்னா ஒட்டுமொத்த அந்த அசோசியேஷனுமே சரியில்லைன்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் ஒரு அசோசியேஷன் அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து லீகலாக யாருமே இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது கிடையாது அந்த இடத்துல. ஓகே, ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்துட்டு உள்ளவே வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் ஓட் பண்ணி கொண்டு வரணும். பட் அது ப்ராக்டிக்கலாக நிறைய நடக்குதுன்னு கேட்டால் இல்லை, கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிறாங்க, முடிச்சவங்கள வச்சுக்கிறாங்க. இல்லை உள்ள நிறைய பஞ்சாயத்து நடக்கிற விஷயமும் இப்போ மேக்ஸிமம் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நானே பர்சனலாக அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அசோசியேஷனில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கும்போது என்னோட கிளைண்ட்டுக்கு அவரே போய் கேட்கும்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னா அவரோட வீட்டுக்கு நான் சொல்லும்போது தண்ணி கட் பண்ணுறது, அவர் அங்கே இருக்க விடாமல் பண்ணுறது, அவர் மேலே என்ன சொல்கிறது, இவங்களே போயிட்டு ஸ்டேஷனில் ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து புட்டப் கேஸ்லாம் அவர் மேலே போடுற அளவுக்கு எல்லாமே போயிருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் அசோசியேஷன். அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் போது இவங்க இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்துருக்காங்க, இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ ரைட் டிசிஷன் ஆக்சுவலி வெளில வந்தது. ஓகே, ஏன்னா போடப்பட்ட செக்ஷன்ஸுமே இங்கே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துமே ரெலவெண்ட்டாக தான், என்ன இன்சிடென்ட் அவங்க சொன்னாங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக, ரொம்ப ரெலவெண்ட்டாக தான் போடப்பட்ட செக்ஷன்ஸாக இருக்குது. அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தலைவர் மீதும் அந்த செயலாளர் மீதும் ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை அசோசியேஷனை திரும்ப ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் அங்கே நடக்கலாம். இல்லை அவங்க சொன்ன எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பாலியல் விஷயம் சொன்னாங்க இல்லையா, ஒருவேளை அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் எல்லாருமே உள்ளே கொண்டு வரப்படுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக மேம் இந்த கேஸ் பற்றின பல விஷயங்களோடு இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேசஸ் இருந்திருக்கு, ஸோ அதோட ப்ராசஸ்மே சேர்த்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் இன்டர்வியூ மேம். தேங்க்யூ. ஏன்னா மீரா மிதுன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஐடென்டிட்டி ஆரம்பிச்சது அப்படின்னா 2016 மிஸ் தென்னிந்தியா, அதில் தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்து வராங்க. ஜோ மைக்கேல் அவரை தான் வந்து இவங்க இங்கே த்ரெட்டனிங் பண்ணி, ஜோ மைக்கேல் பிரவீன் அவர் ஃபைனலாக அவர் போய் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட். மொத்தம் இங்கே நம்மளால் 4 கம்ப்ளைண்ட் பார்க்க முடியுது மீரா மிதுன் அவர்கள் மீது. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து சரி அட்லீஸ்ட் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்க திரும்பி வருவாங்கன்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ரெஃபர்மேஷன் தான் இல்லையா. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily.